Hey guys, good morning. Today's date is 17/7/2026. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று நல்ல செல்லிங். நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுட்டு இருக்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஹை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் நேற்று செல்லிங் தான். ஆக்சுவலி செல்வியூ இருந்துச்சு. பட் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக ரிஸ்கியான ஒரு ஜோன் தான். இன்ட்ராடே பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு ஸ்விங் மாடலில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ ஆனால் நேற்று வந்து நல்லா மார்க்கெட் இந்த 4 ஹவரோட இம்பேலன்ஸில் இருந்து 15 மினிட்ஸில் ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து நல்லாவே மார்க்கெட் வந்து செல் ஆச்சு. பட் நான் வந்து பை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த கேண்டில் ரிஜெக்ஷனை வச்சு நாங்கள் வந்து பை பிளான் பண்ணேன். மார்க்கெட் லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஹையை வந்து க்ளோஸ் வச்ச உடனே நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து செல் போகலாம் பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நல்லா லிக்விடிட்டி பில்ட் பண்ணிவிட்டு இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணிச்சு. இந்த ஈக்குவல் லோஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. பட் என்னன்னா மார்க்கெட் இந்த ஈவென்ட்டோ இந்த ஹைஸ் எல்லாம் க்ளோஸ் வச்சாலுமே மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணிடுச்சு பாருங்கள், இந்த ஹையை எடுக்காமல் அப்படியே வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. இது வந்து டோட்டலாக வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய மேனிப்புலேஷன் தான். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே நேற்று டே கேண்டல்லேருந்து நம்ம பார்ப்போம் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பெரிஷ் கேண்டில். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் இந்த ப்ரீவியஸ் டே கேண்டில் லோ வந்து எடுக்கலை. அண்ட் மார்க்கெட் இப்போது இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேயில் நீங்கள் வந்து இப்படி ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது லோ ஹை லோயர் ஹை அகைன் ஒரு லோயர் லோ லோயர் ஹை அகைன் ஒரு லோயர் லோ வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த கேண்டலோடைய இது வந்து ஒரு பிளாக்கு. ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. இது டேயில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹை லோயரில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் மார்க்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோஸை வந்து எடுக்கணும். இந்த கீழே எல்லோ லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லோஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து எடுக்கணும். இதுதான் நெக்ஸ்ட்டு நமக்கு டார்கெட் செல்லுக்கு பார்க்கும்போது. ஸோ 1 ஹவரில் பாருங்கள், 1 ஹவர்லேயும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த ஹையை எடுத்து அகைன் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா லோயர் ஹை லோயர் லோலேயே வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு பாடி க்ளோஸ் வச்சு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அகைன் மார்க்கெட் நமக்கு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மேலே போயிட்டு இந்த ஹை ஏதாவது ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல் ஆகணும் அப்படின்னா இதுதான் பிளானு. பட் 4 ஹவரில் நமக்கு என்ன க்ளீனாக இருக்குன்னு பார்ப்போம். 4 ஹவரில் மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் மேலே ஏறி அகைன் ரிஜெக்ஷன். ஸோ பயங்கரமாக லிக்விடிட்டி பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல சொல்லப்போனால் ஒரு கிளியரான வியூவே இல்லை எனக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள் 1 ஹவர்லேயே வந்து இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த கேண்டலுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. மேலே ஹையும் இன்னும் பிரேக் வைக்கல, லோவையும் பிரேக் வைக்கல. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் தான். ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். எனக்கு 4 ஹவரில் ஏதாவது கிளாரிட்டி கிடச்சதுனா தான் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன் இன்றைக்கி. இல்லைனா நிச்சயமாக கை வைக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஈவன் தோ நமக்கு டே கேண்டில் வந்து நல்ல செல்லிங்கில் இருந்தாலுமே கிளியராக ஒரு வியூ கிடைக்கணும் நமக்கு செல் சைடு. ஸோ கிடைக்காம நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா லோஸ் வந்து இதுதான் வந்து ரீசெண்டாக ஹை அண்ட் லோன்னு சொல்லணும். நம்ம 1 ஹவரில் பார்த்தா இது ஹை இது லோ. ஸோ இந்த ஜோன்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு மார்க்கெட். இப்போ நமக்கு கீழே விழணும்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லோ வந்து மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்போ இந்த லோ எடுத்துக்கோங்க. 3970 வந்து க்ளோஸ் வச்சதுனா தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். ஃபுல்லாக இன்சைட் பாராக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கேருந்து பாருங்கள் நீங்கள் லோ வந்துட்டு ஹை போயிட்டு அகைன் வந்து இந்த லோ வந்து பிரேக் வச்சு கீழே வந்துட்டு அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள், ஹை போயிட்டு லோயர் லோ வைக்கல, இந்த லோவை ஸ்வீப் பண்ணாமல் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் திரும்ப இந்த பிளாக்லேருந்து அகைன் ரிஜெக்ஷனு. ஸோ இது டோட்டலி ஒரு மேனிப்புலேஷன்ஸ். ஸோ பெட்டர் நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஓவராலாக நமக்கு 4 ஹவர் டே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ பேஸாக மார்க்கெட் இந்த லோஸை எடுக்கணும். இதான் லிக்விடிட்டி பாயிண்ட். இன்றைக்கி வீக் முடியும் போது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீவியஸ் வீக்கை அதாவது வீக்லிக்கு சிஆர்டி அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டார்கெட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 439
41 இதான் நமக்கு டார்கெட். ஸோ அப்படி செல் எடுத்தால் டார்கெட் எது வரைக்கும் வைக்கலாம்னா இந்த கேண்டலோடைய லோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி வியூ. செல் தான் பார்ப்போம். செல்லுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து செல் பிளான் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you on next video. Thank you so much.